வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மொடவாட்டுக்கால் சூப் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொடவாட்டுக்கால் சூப்பில் இன்னொன்று கிழங்குல இரும்பு சத்து உள்ள கிழங்கு இருக்குதான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த மொடவாட்டுக்காலில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது பாறைகளுக்கு ஊடே தான் வளரும். குறிப்பாக நாங்கள் சின்ன பிள்ளையில குற்றால சீசனுக்கு நாங்கள் ஆடி மாதம் போகும்போது அங்கே வாங்கிட்டு ரசம்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ தான் இது மொடவாட்டுக்கால் சூப்புன்னு சொல்லி ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு பிடிக்காது. எனக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட்ற டைமில் எனக்கு ஆட்டுக்கால் சூப் பிடிக்காது. ஆனால் இன்னொன்று, நம்ம ஆட்டுக்கால் சூப் 2 நாள் 3 நாளில் நல்லா சூடு பண்ணி குடிப்போம். அந்த மாதிரி இது குடிக்கக்கூடாது. இதோட சத்தெல்லாம் வீணாக போயிடும். நம்ம ஒரே டைமு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த சூப்பை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நேரம் அல்லது 2 நேரம் லைட்டாக 2வது நேரம் சாப்பிடும்போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இது குடிச்சிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மூட்டு வலி, கைகால் வலி இருக்கிறவங்க கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதவங்க உங்களோட மூட்டு, கைகால் வலியெல்லாம் சரியாகணும் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் இந்த மொடவாட்டுக்கால் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசமாக கூட நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட். தீபாவளிக்கு மறுநாள் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மொடவாட்டுக்கால் வச்சுருந்தாங்க. கிலோ 300 ரூபா சொன்னாங்க. நான் அரை கிலோ மட்டும் வாங்கினேன். கிழங்குமே பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லாவே வாங்குறதுக்கு இருந்துச்சு. அதனால் நான் வாங்குகிற டைமில் லாஸ்ட் ஆகிடுச்சு. கிழங்கு எப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்லேயே தான் வாங்கினேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அரை கிலோ வாங்கினா மொடவாட்டுக்காலில் 1/4 கிலோ மட்டும்தான் தேறிச்சு. இப்போ மொடவாட்டுக்காலில் தேறின கிழங்க மட்டும் எடுத்து மேலாப்பில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை நல்லா சுரண்டிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த இதெல்லாம் உதிர்ந்துடும். தோலுமெலாம் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காதுங்க. நம்ம உருளைக்கிழங்குகள் தோல் சீவுற மாதிரி நல்லா ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடலாம். அல்லது நம்ம தோல் சீவுற சீவல் வச்சு கூட நம்ம தோலை சீவிக்கலாம். கிழங்கு 1/4 கிலோ இருந்தாலும் சூப்பு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சூடாக குடிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. இந்த டைமில் இந்த சூப்பெல்லாம் கொஞ்சம் சூடாக குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு சின்ன வயசில் நாங்கள் ரசம்னு சொல்லி எங்கள் ஆச்சி கொடுத்து நாங்கள் குடிச்சிருக்கிறோம். இப்போ ட்ரெண்டிங்காக போகிறது ரசம்னு சொன்னால் யாருக்கும் தெரியறதில்ல. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் வெள்ளிங்கிரி பகுதி, இந்த மருதமலை பகுதிகளில் இந்த மொடவாட்டுக்கால் ரோட்டில் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. வண்டிகளில், பழ வண்டிகள்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். தள்ளு வண்டி கடைகளில் போயிட்டு வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் ஒரு 50 100 கம்மியாக இருக்குங்க. ரோடுகளில் வச்சு விற்கும்போது இந்த மொடவாட்டுக்கால் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வாங்கிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு 2 நாள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு பேக் பெயின், குறிப்பாக எனக்குமே பேக் பெயின் இருக்குது. நான் கீழே விழுந்ததுனால எனக்கு பேக் பெயின் இருக்குது. நார்மலாக உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு பேக் பெயின் வரும். அதிகமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கும் பேக் பெயின் வரும். அவங்க இந்த மொடவாட்டுக்கால் சூப் வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொடவாட்டுக்காலில் தான் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம், தாது, இதெல்லாம் சிலிக்காங்கிற இந்த தாது சத்துக்கள் நிறையா இருக்குதுங்க. இப்போ நல்லா அந்த சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு நல்லா 2 3 தண்ணிக்கு அலசிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மண் இருக்கும். மண் இல்லாமல் நம்ம அலசி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டான இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இந்த கிழங்கு சூப் வைக்கிறதுக்கு 3 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ஆட்டுக்கால் சூப்பு எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுவீங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக நான் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல. அதனால இந்த மொடவாட்டுக்கால் சூப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கின மொடவாட்டுக்காலையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பெரிய துண்டுகளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க.
இதில் நான் வந்து வரமிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம சூப்பாக தான் ட்ரை பண்ணி போகிறோம். சூப்பு வந்து நமக்கு வரமிளகாயோட காரம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கிறவங்க சுத்தமாகவே இந்த சூப்பு வகைகளுக்கு வரமிளகா சேர்க்காம மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து நல்லா புண்ணு ஆற்றும், வயிறுக்கு குளிர்ச்சியும் கூட. 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொரகொரப்பாக தான் சுத்த விட்டு எடுக்கணும். நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ரெசிபீஸ்க்குமே மல்லி இலை தாராளமாக சேர்க்கக்கூடிய ஆளுங்க. புதினா ஒரு 3 குச்சி புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் விட்டு கூட இந்த சூப்பை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சீக்கிரம் வேலையாகட்டும் அப்படிங்கிறதுக்காக குக்கர் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு ரம்ப இலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ரம்ப இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, அல்லது பிரியாணி இலை 2 சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரம்ப இலை சேர்க்குறது வந்து நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக ரம்ப இலை நான் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த இன்க்ரீடியன்ஸை எண்ணெயிலே சேர்த்து ஒரு பரட்டி விட்டு கூடவே தக்காளியும் சேர்த்து பரட்டிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு இந்த சூப்பு பண்ணும்போது ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸு நம்ம வீட்டில் ரெகுலராக என்ன பண்ணுறோமோ அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யூடியூப் வீடியோஸ்க்காக நான் எந்த வீடியோவும் எடுக்கிறது இல்லைங்க. அன்றாட என் வீட்டு சமையல் என்னவோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் மணக்க முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதாங்க. தொடர்ந்து என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை என்னோடய லாங் வீடியோஸ்க்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த முடவாட்டுக்கால் சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியான ஒரு சூப் அப்படின்னா இந்த முடவாட்டுக்கால் சூப்பு. 40+ இருக்கிறவங்க, ரொம்பவுமே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுமே ட்ரை பண்ணுங்கள். உட்காந்தே உங்களோட வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்களுமே வாரத்துக்கு 2-3 நாளைக்கு இந்த முடவாட்டுக்கால் சூப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எப்போவுமே ட்ரை பண்ண உடனே நமக்கு பெனிஃபிட் கிடைக்காதுங்க. நமக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளோட போன் ஹெல்த் வந்து நமக்கே தெரிய வருங்க. நல்ல சுவையான முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரசமாக கூட நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.